சின்ன வெங்காயம் ஏதோ ஒரு வீட்டுல கோழி பார்த்தேன்னு சொன்னேன். எந்த வீடு? சொரக்கா வாய் மூட்டு வாடாதோ அந்த வீடு தான்டா. சின்ன வெங்காயம் இந்த வீடு தானே கன்ஃபார்மா? கம்முனு வாடா. சொரக்கா உள்ள யாருனாச்சும் இருக்காங்கன்னு பாருடா. யாரும் இல்ல, உள்ளவா. டேய் இது தாத்தா எடுத்துட்டு போய் குத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, அதோ பாரு தாத்தா. சின்ன வெங்காயம். ஏய் எங்க போயிட்டு வரீங்க? தாத்தா ஒரு முக்கியமான விஷயம். ஆமா தாத்தா, பார்த்தனா சந்தோஷப்படுவேன். என்னடா இது? 2 வாண்டுகளை உள்புட்டு வச்சு பேசுதுங்க. அப்படி என்னதான் விஷயம் காட்டுங்க பார்க்கலாம். இங்கே பா கோழி பெடக்கோழி. கோழி எங்கந்திரா புச்சாந்தீங்க? சந்தோஷமா இருக்குதுடா அதை பார்க்கும் போது. பசங்க கோழி திருடின்னு வந்துக்குது. சந்தோஷம்ன்றான் பாரு திருட்டு போய. அதுல போட்டு அடிக்காம எப்படி பாக்குறான் பாரு. இருடா வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி உங்க 3 பேரையும் புழக்க சொல்றான். ஏய் என்னடா கோழி பேசுது? பாரு நீ உங்க வீட்டு ஓனர் கிட்ட சொல்றதுக்குள்ள உன்னை நாங்க குருமா பண்றோம் தெரியுமா? தாத்தா நம்ம கடலூருக்கு போறதுக்கு காசு வந்தாச்சு. இனிமே நம்மளுக்கு கவலை இல்ல. ஆமா தாத்தா. ஆமாண்டா, இந்த ஊர்லயே பயங்கரமான திருடன் கேப் மாதிரி கொள்ளக்காரன் நான் தான்னு பார்த்தேன். பட்டியில என் பேரன் பேத்தி நீங்க 2 பேரும் என்னைய மிஞ்சிருங்க போலுதாடா. குடுக்குறா அப்படியே. ஒரு பொம்பளை கூட பார்க்காம எப்படி கட்டி பிடிக்கிறான் பாரு. நேதே நீ பொம்பளையா? உன்னை நான் கட்டி வேற பிடிக்கிறனா? இரு உன்னை கத்தி போட்டு அறக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சின்ன வெங்காயம் பாரு, இந்த கோயை இப்படியே வச்சிருந்தோம்னா ஓனர் பார்த்துருவான். அதுக்கப்புறம் வீட்டுக்காரன் வந்து நம்மளை சண்டை போட்டு அடிப்பான். அதுக்குள்ள இந்த கோயை குருமா வச்சுன்னு வச்சுக்கோ, எவனுக்கும் தெரியாது. புரியுதா? வாங்க போலாம். தாத்தா எப்படி தாத்தா இவ்வளவு சீக்கிரமா அந்த கோழியை குருமா பண்ணிட்ட? டேய் சொரக்கா, இந்த கோயை குருமா பண்ணதுக்கு இவ்வளோ ஆச்சரியப்படுறியா? ஒரு நாள் ஒரு ஆட்டையே குருமா பண்ணிக்கிறேன் தெரியுமா? ஆட்டை வைப்பான் முட்டை மனுஷனே வச்சிருவோம் போலயே. தாத்தா மூடி வச்சிருக்கும் போதே குருமா எப்படி வாசனை வருது? திறந்துருந்தா எப்படி வாசனை வரும்? நம்பிட்டான். திறந்தா ஊரே நாரி போடும். ஊரே கம கமன்னு வாசனை வரும். அப்பா ஊர்லேருந்து வந்தாச்சு. வரும்போது வெறிய கையை வேறு வீசின்னு வந்துட்டோம். குண்டத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே எதனா வாங்கியிருக்கலாம். வெறிய கையை வீசி போனால் அந்த மாமங்காரன் வேற ரொம்ப கத்துவானே. அக்கா கேட்குதோ இல்லையோ இவன் தான் ரொம்ப கத்துவான். சரி வா ஊர் உள்ள எதனா இருக்குதான்னு கேட்டு பார்ப்போம். என்னடா இது சனியம் பூச்ச மேகம்? காலையில் வெயில் அடிக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு மழை பெய்யுது, கொஞ்ச நாள் கழிச்சு வெயில் அடிக்குது, திருப்பி மழை பெய்யுது. எப்படி மழை பெஞ்சாதானே நம்ம குழுன்னு வீட்டில் நல்லா ஏசியை போட்டு தூங்க முடியும்? சரி அப்படியே ஒரு 8 போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஐ பச்சைக்கிளியே, என்ன பச்சைக்கிளியே ஏதோ புலம்பின்னு வரான், என்னான்னு போய் கேட்போம். பச்சைக்கிளியே அட நம்ம உண்டியல என்ன உண்டியல எப்படி இருக்க? ஊர் சைடு ஆளே காணுமே. அது ஏன்டா கேட்குறா? ஒரு 10 நாள் வெளியூர் போய் வேலைக்கு போயிட்டு வரலான்னு போனா. ஓஹோ அப்படியா? ஆமா, எங்க போற? அக்கா வீட்டுக்கு தான். ஓ அக்கா வீட்டுக்கா? உண்டியல வரும்போது அக்கா வீட்டுக்கு எதுவுமே வாங்கின்னு வரலடா. எதனா இருந்தா சொல்ற வாங்கின்னு போறதுக்கு. என்னது எதுவுமே வாங்கிட்டு வரலையா? வெறும் கையோட போனா உங்க மாமா கழுவி ஊத்துவானடா உன்ன. அட சனியம் பூச்சவன, அதுக்கு தான்டா வாங்கின்னு வரல. எதனா இங்க கிடைக்குமான்னு கேக்குறேன். டேய் ஊருக்குள்ள என்னடா கிடைக்கும்? எதுவுமே இருக்காதுடா. பங்க் கடை தான் இருக்கும். அங்க சிப்ஸ் பிஸ்கெட் தான் இருக்கும். வேற என்ன கிடைக்கும்? டேய் ஏதோ ஒண்ணு வாங்கி போய் போட்டுனா வாய் அடிச்சிடலாம்டா. வாடா போவோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. அந்த மூலையில ஒரு கடை இருக்குல்ல, அங்க போய் ஏதாவது கிடைக்குமான்னு பாப்போம். வா போலாம். சரி வா போ. பச்சைக்கிளி கடையே மூடி இருக்கு. டேய் இந்த கடையா சொன்ன? ஆமா மூட்டுக்குதாடா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதோ இங்க ஆள் இருக்காங்களே. அண்ணா கடை மூட்டுக்குதா? கடை எப்போ திறப்பாங்க? தம்பி அந்த கடையை மூடி 6 மாசம் ஆகுது. இப்போ நாங்க தான் கடை வச்சுக்கிறோம். கோய் கறி குருமா. அப்படியா சொல்றீங்க? வேற எதுவும் கடைலாம் இல்லையா இங்க? வேற எதுவும் கிடையாது. நாங்க தான் குருமா கடை வச்சுக்கிறோம். டேய் உண்டியல இந்த குருமானா வாங்கிட்டு போயிட்டு குத்தன்னா சோறு வச்சு சோத்துல போட்டாவது பேசி சாப்பிட்டுக்கலாம்டா. குருமா குழம்பு கரெக்ட். உங்க மாமா எதனா சொல்ல போறான்டா. டேய்
கோயினாலே பேப்பர்ல எழுதி கொடுத்தா போதும், எங்க மாமா நாய் மாரி அழிவாண்டா. அதனால இந்த கோழி குடும்பம் வாங்கிட்டு போய் குத்துன்னு வச்சுக்கோ, உலக்க வாச்சிப்பான். என்னமோ நீ சொல்ற, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். என்னவோ நல்ல ரேட்டு பேசி வாங்கிட்டு போய் கோழி குருமாவை உங்க மாமனுக்கும் உங்க அக்காவுக்கும் நீயும் நல்லா சாப்பிடுங்க. ஏப்பா குருமா எவ்வளோப்பா? அது நான் சொல்றேன். ஒரு கப்பு 100 ரூபாய், 2 கப்பு 200 ரூபாய். என்னம்மா இது அநியாய ரேட்டா இருக்க? டேய் எதுனா விட்றா ஐயா, எனக்கு ஒரு கப்பு 2 கப்புலாம் பத்தாது. மொத்தமா குண்டானோட எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏய் பச்சைக்கிளி, ஒரு குண்டா குழம்பு வாங்கி என்னடா பண்ண போற? டேய் எங்க மாமங்கிறான், எங்க மாமனோட அம்மா இருக்குது, அது இல்லாம அவன் பெத்து வச்சுக்கிறான் பாரு 2 புள்ளிங்க, அதுங்க வேற இருக்குது. எங்க அக்கா வேற சாப்பிடணும், நான் வேற சாப்பிடணும், எல்லாருக்கும் 10 நாளடா. என்னடா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. நீ சொல்றது பார்த்தா ஒரு அண்டா குழம்பு தான் பத்தும் போல இருக்கு உங்க குடும்பத்துக்கு. நீ சொல்றதும் கரெக்டு தான்டா, ஆனா இப்போதைக்கு அவங்க வாய் அடிக்கணும்ல, அதனால இந்த குண்டா குழம்பையாவது வாங்கி போய் குத்தாதான் அவங்க வாய் அடியும், தெரியுதா? நோ அதான் கேட்டேன், ரேட்னா நான் சொன்னா. மொத்தமாக நீயே வாங்கிக்கிறியா? நல்லதா போச்சு. கோழி வாங்கினது, மசாலா வாங்கினது, எரிய விட்டு சமையல் பண்ணது எல்லாம் சேர்த்து ஒரு 1500 ரூபா ஆகும் தம்பி. 1500? நாங்க 1500 ரூபான்றீங்க, கொஞ்சம் குறைச்சி சொல்லலாம்ல. குறைக்கலாம் முடியாதுப்பா, தொண்டை சரியில்லை, பசங்களை ஒன்றா குறைக்க சொல்கிறேன், குறைங்கப்பா. யோ நாய் மாரி குறைக்க சொல்லியா? விலையை குறைச்சி சொல்ல சொன்னா நாய் மாரி குறைக்க விடுற பசங்களை. விலையை குறைக்கணுமா? சரிப்பா, 1500 ரூபா கொடுத்துரு. ஏய் என்னடா பைத்தியக்காரன் அதே ரேட் தான் திருப்பி சொல்றான்? ஏய் இவங்கிட்ட பேசி நம்ம மல்லு கொடுக்க முடியாதுடா. சரி அந்த 1500 ரூபாய் கொடுத்து அந்த குழம்ப வாங்கிட்டு போயிடலாம்டா. சரி உன் விருப்பம், வாங்கிக்கோ. ஏம்பா இந்தா நீ கேட்ட 1500 ரூபாய், அந்த குருமாவை கூட நான் எடுத்துன்னு போறேன். என்னடா சொரக்கா, சின்ன வெங்காயம் குத்துலாமா? இந்தாங்கப்பா. ஏய் இதை வேற கேட்டுட்டு தான்டா கொடுக்குறான் அவன். குருமா நல்லா வாசனையா தான்டா இருக்கு. ஆமாண்டா, மூஞ்சி போறேன். ஆனம் வரட்டுமாடா சோத்துக்கு? டேய் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து. சரி சரியா? நான் வீட்டாண்ட வரைக்கும் போயிட்டு 2 பேரும் ஒன்னா வந்தா உன்னதான் எங்க மாமாங்க அசிங்கமா திட்டுவான், சோத்துக்கு பின்னாடியே மோகம் போச்சுன்னு வந்துட்டான்ட்டு. சரி அப்புறமா ஃபோன் பண்ணு. சரி தாத்தா சூப்பர் தாத்தா, நம்ம கடலூருக்கு போறது துட்டு சேர்த்துட்டேன். கடலூருக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கி சொல்லலாம், வாங்கோ. டேய் தக்காளி எங்கடா போறோம்? மாமா வந்துறாரா, வெளியூர்ல வேலை செஞ்சு வெளியூர் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம். வா வா போலாம். ஏய் அங்க பாரு மாமா வராரு, வாடா வாடா. மாமா கையில என்னது மாமா? இதுவாடா கோழி குருமா. கோழி குருமா சும்மா வருமா? அட கம்னு கிடங்குடா, 1500 ரூபாய் குத்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். மாமா நீ எவ்வளோனா குத்து வாங்கி, நான் இப்ப போய் வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். தாத்தா டேய் குருமா கீழே போட போறீங்களா? இருங்கடா நானே வந்துடுறேன். மைனர் வெட்டி கட்டி மச்சி நீ மனசுல அம்பு விட்டா. எங்க மினிக்கு கிளம்பிட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை எதுவும் போய் கறி எடுத்துனாங்க. ஏண்டி 3 வருஷமா ஒரு கோயை ஓட்ட வச்சுக்கிறீங்க, அது எதுவும் பண்ண மாட்டீங்க, அதை அடிச்சு சாப்பிடுங்களா? ஐயோ அந்த கோயா, அது சாமி நேர்ந்து விட்டுது, அந்த கோயிலாம் அடிக்கக்கூடாது. நீர் அடிச்சுன்னா கை கால் வலிச்சுக்கும். கேட்டுதா? போய் கறி வேணுவா. போயமாமா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கோயை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுக்கு வடமலையா வாண்டற? கறி குருமாவே வாங்கி வந்துச்சு. ஆமா மாமா, அக்காக்கு கை எடுத்துன்னு குத்து அதுக்கே கஷ்டத்தை கொடுக்கணும், அதனால தான் குருமாவோ வாங்கிட்டு வந்துட்டேன். சோறு எடுத்து சொல்லு, இங்கே உட்காந்து சாப்பிடுவான். என்னடா எடுத்து போறீங்க குண்டான்ல? அது ஒண்ணும் இல்ல, சாம்பார் தான். எங்கேயோ சாம்பாரா? நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். சீக்கிரம் போடுறீ, சோறு போடுறீ. இன்னைக்கு ஒரு வெட்ட போயிட்டோம். ஏக்கா நாக்கா மாமாவுக்கு மட்டும் அவ்வளோ சோறை போட்டு அவ்வளோ கறியை வாரி வைக்கிறேன், எங்களுக்கு சோறை போட்டுக்கா, வெறியும் தட்டாக்குது. இருடா மாமா போட்டு போட போறேன். என்னடா தட்டு பார்க்குறீங்களா? எப்படி இது போகிறான்? நல்ல வெடை கோழி பொழுது, பெரிய கோழி பொழுது, இம்மா கறி போட்டுக்கிறா. மச்சான் சூப்பராக இருக்குது. என்னடா தம்பி, கோழி குருமா வாசனை செம்மையா வருது. எங்கடா புடிச்சே? ஆமாங்கா, நம்ம வீட்டில் ஒரு கோயில் அது என்ன ஆச்சு? ஆமாடா மம்சே புட்டா தம்பி, தக்காளியை போய் அதுக்கு தண்ணி அரிசி வச்சுட்டு வர. போடா ஏத்துறா. போடா போய் தண்ணி வச்சுடா. வந்தது பாரு லெக்கு பீஸு. மாமா நம்ம கறி குழம்பு வேணாம்டா டேய். ஏக்கா அங்க பாரு மாமாவா. ஏய் அந்த குழம்பு இல்லன்னா கல்ல எடுத்து வந்து இங்க பார்த்தா ஆச்சு.
வாங்கின்னு வந்தா